வணக்கம். என்ன பிள்ளையாரை நாளை வா என்று சொல்வதா? நான் இல்லை, பிள்ளையார்தான் நாளை வா என இன்று வரை ஒருவரிடம் சொல்கிறார். யார் அவர்? ஒரு நாள் பிள்ளையாரும் எளியாரும் ஆற்றங்கரையில் ஆடிப்பாடி மகிழ்ச்சியில் உள்ளனர். அப்பொழுது சனீஸ்வரர் காகத்தில் பறந்து பிள்ளையார் முன் வந்தார். இப்பொழுது பிள்ளையாரை பிடிக்கப் போவதாக சனீஸ்வரர் கூறினார். பிள்ளையார் உடனே தனக்கு ஒரு முக்கிய செயல் உள்ளது, அதை முடித்தவுடன் நீ என்னை நாளை வந்து பிடித்துக்கொள் என்று சொன்னார். சனீஸ்வரர் இதை எப்படி ஏற்பது என வினவினார். உடனே பிள்ளையார் நாளை வருகிறேன் என தன் முதுகில் எழுதி வைத்தால் ஞாபகம் உள்ளது எனவும் சனீஸ்வரனும் பிள்ளையார் முதுகில் நாளை வா என எழுதினார். சொன்னபடி மறுநாள் சனீஸ்வரர் பிள்ளையாரிடம் வந்தார். பிள்ளையார் தனது முதுகை சனீஸ்வரருக்கு காட்டினார். சனியும் படித்துவிட்டு அதன்படி நாளை வருவதாக சென்று விட்டார். இப்படியாக சனீஸ்வரர் தினமும் வருவார், பிள்ளையார் முதுகை பார்ப்பார், திரும்பிச் செல்வார், வருவார், பார்ப்பார், செல்வார். இதுதான் இன்று வரை ரிப்பீட்டு. நமது வாழ்விலும் இதுபோல் தினமும் சனீஸ்வரர் கோபம் என்ற வடிவில் நம்மை பிடிக்க வருகிறார். இந்த கோபம் நமது குடும்பத்திலும், நமது கல்வியிலும், நமது அலுவலகத்திலும் அனைத்து பிரிவினர்களிடம் தினம் இந்த கோபம் ஆட்கொள்கிறது. இந்த கோபத்தினால் நமது உறவு, நமது நட்பு, நமது தொழில் முதலியவற்றில் பிரேக் ஏற்படுகிறது. இதன் பாதிப்பு மிகவும் பெரிதாக உள்ளது. இந்த கோபத்தினால் நமக்கு மிஞ்சுவது எது என்றால் அது நம்மை தனிமைப்படுத்துவது மட்டும்தான். தனிமை. பிள்ளையார் போல நாமும் கோபத்தை நாளை வா என தள்ளி போடுவோம். சனியைப் போல கோபமும் சென்றுவிடும். ஒரு கற்பூர கட்டியை பெட்டிக்குள் வைத்தால் அது அப்படியே இருக்கும். அதே பெட்டியை திறந்து வைத்தால் கற்பூரம் காற்றினில் கரைந்துவிடும். அதுபோல் நமது மனதை மூடி வைத்தாமல் திறந்து வைத்தால் கோபம் கரைந்து மறைந்து போய்விடும். போயிடுச்சு, இட்ஸ் கான். இனி நாம் கோபத்தை நாளை வா என்போம், மகிழ்ச்சியடைவோம். நன்றி. ஜூபோ கேரின் வேல்முருகன். Kindly subscribe.